ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் இருந்தபடியே குக்கிங் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான டவுட்ஸுமே நீங்கள் ஒரு கால் த்ரூவே வந்துட்டு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் நான் இன்னைக்கு நிறைய குக்கிங் டவுட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சமைச்ச சமையலில் கூட எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்து 0444596444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி டக்குன்னு உங்களோட குக்கிங் டவுட்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சமையல் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து டாக்டர் ஷெஃப் வினோத் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். ஹாய் ஷெஃப். குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே ஷெஃப், நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க காலர்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஆயிலை பத்தி நேத்து பேச ஆரம்பிச்சோம். இன்னைக்கும் ஆயிலை பத்தி பேசலாம். பல பேர் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்றதுனால வரக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன பேசலாமா? எஸ், ரிஃபைண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப காமனாக டே டு டே நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்தீங்கன்னா ரிஃபைண்ட் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிஃபைண்டுனா அது வந்து பார்த்திங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய். அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரிஃபைண்டுன்னு போது அது வந்து ஒரு ப்ராசஸ் ஆயில் மேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ளீச் பண்ணுவாங்க. அது அவ்வளோ பளிர்னு இருக்குதுன்னா அதுக்கு வந்து ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு ப்ளீச் பண்ணி தான் அது அந்தளவுக்கு கொண்டு வராங்க. ஒரு ஆயில் எந்த சீட்லேருந்து எடுக்கிறாங்களோ அதுலேருந்து ப்ளீச் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 40 கலோரி கண்டென்ட் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா குட் ஃபேட் இருக்குது, பேட் ஃபேட்ஸ் இருக்குது. அந்த குட் ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 65% வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ரிஃபைண்ட் ஆயில் இருக்குது. 35% வந்து பார்த்திங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது. இந்த இது ஒரு ஆய்வு தான், ரிசர்ச் தான் இதை வந்து குறிப்பிடுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட் ஃபேட்டை வந்து நம்ம அதிகமாக வந்து உடம்புல எப்படி வந்து ஜாஸ்தி ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் இன்டேக் ஆயில் ஃபுட்ஸில் நம்ம சாப்பிட்றதுனால அந்த பேட் ஃபேட் வந்து நம்ம உடம்புல தங்கி தான் நம்ம குண்டா ஆகிறதுக்கான. ஓகே, இனிமேல் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் அடுத்து ஊற்றும் போது வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்துட்டு ஓகே 40 80ன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி தான் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். கேலரிஸ் எவ்வளோ இருக்குன்னு கிளியரா ஷெஃப் சொல்லியிருக்காரு. ஆயிலை பற்றி இன்னும் பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம் சமைக்கலாம். வணக்கங்க, என் பேர் சுபா, நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சுபா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் காலர். காத்துட்டு இருந்தீங்களா? இப்போ 1 o'clock டக்குன்னு டவுட் கேட்கலான்னு? ஆமாங்க, ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்லை. ஓகே ஓகே சுபா, நீங்க எப்படி நல்லா சமைப்பீங்களா இல்லை நல்லா சாப்பிடுவீங்களா? நல்லா சமைக்க தெரியும், சாப்பிடுறது நான் கம்மியா தான் சாப்பிடுவோம். ஏன் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க சாப்பாட்டு பிரியரா இருப்பாங்க, அதை ருசிச்சு சாப்பிடுவாங்களே. இல்ல இல்ல, அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? இந்த காலிஃபிளவர் போடுறவங்க சில்லி காலிஃபிளவர் அது வந்து கிறிஸ்பாவே இருக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஓகே, கிறிஸ்பி சில்லி காலிஃபிளவர். ஆக்சுவலி காலிஃப்ளவர் கிறிஸ்பி காலிஃப்ளவர் வந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து காலிஃப்ளவர் வந்து நீங்கள் நார்மலாக ஃப்ளோரட்ஸாக அந்த பூவை கட் பண்ணிப்பீங்களம்மா. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மைதா ஆட் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்காது. நீங்கள் அதை பேட்டர் நீங்கள் ஆட் பண்ணி கார்ன்ஃப்ளவர் சோள மாவு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பேட்டராக வந்து பிசைஞ்சு அதில் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம் சமைக்கலாம். ஹாய், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். அன்னைக்கு வந்து ரசகுல்லா செய்யறதுக்கு சொன்னாங்க. அன்னைக்கு சொன்னாங்க, சரி இன்னைக்கு உங்க பேர் என்ன நீங்க சொல்லலையே? மேரி பேசுறேன், தூத்துக்குள்ள இருந்து. அப்படியா மேரி, ரசகுல்லா ட்ரை பண்ணி பாத்தீங்களா வீட்ல? ரசகுல்லா இல்ல, குலோப் ஜாம் மெஷர்மென்ட் எனக்கு சரியா தெரியல, மைதா மாவுலன்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன். குலாப் ஜாமா மேடம்? ஆமா. ஓகே ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குலாப் ஜாம் வந்து ஒரு 75% நம்ம வந்து ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்துக்கணும், 25% தான் மைதா எடுத்துக்கணும். ஏன்னா வந்து மைதா வந்து நீங்கள் நிறையா குலாப் ஜாமில் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து குலாப் ஜாம் நீங்கள் பண்ணும்போது ஹார்ட் ஆயிரும். நிறைய பேர் சொல்லுவாங்க குலாப் ஜாம் பண்ணும்போது ஹார்ட் ஆயிடுச்சு, அது ஊறலை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொப்போர்ஷன் வந்து ப்ராப்பராக வந்து அளவுகள் போடலைன்னா கண்டிப்பாக வந்து அந்த பதம் கிடைக்காது. ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த 25% கோவா போடும்போது அந்த ஆல்மோஸ்ட் அந்த கோவோட கண்டென்ட் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா கோவோட கண்டென்ட் தான் அந்த குலாப் ஜாம் உள்ளே இருக்கும். உடச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இனிப்பாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே, கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் ஆஃபியா பானு ஃப்ரம் திண்டிவனம். ஓகே ஆசியா பானு, நீங்க நல்லா சமைப்பீங்களா? ஏதோ சமைப்பேன் மேம். ஏதோ ஏன் இவ்வளவு சலிப்பா சொல்றீங்க? எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க? 4 years மேம். 4 years சமைக்கிறீங்களா? சூப்பரா சமைக்க கத்துட்டு இருக்கணுமே. இல்ல மேம், இருந்தாலும் டேஸ்ட் அந்த சால்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் இன்னும் ஓகேவா வரல. ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படிதானே சாப்பாட்டுல? ஆமா ஆமா. ஓகே, இனிமே கவலைப்படாதீங்க, எல்லா குறையும் நிவர்த்தி ஆயிடும். ஷெஃப் கிட்ட என்ன டவுட் வேணுமோ கேட்டுக்கோங்க. ஓகே சொல்லுங்க சார். யா குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க.
சார் எனக்கு அந்த வாழைத்தண்டு குக் பண்ணும்போது அந்த நரன்னு வராம இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்களேன். என்னோட பேபிக்கு கொடுக்கணும் வாழைத்தண்டு. ஓ அப்படிங்களா? வாழைத்தண்டு வந்து நீங்கள் முக்கியமாக கொஞ்சமாக ஆஃப் சால்ட் போடுங்க. ப்ளஸ் வந்து அது ப்ராப்பரான க்ளீனிங் ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். வாழைத்தண்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு மோரில் போட்டு வைங்க. ப்ளஸ் வந்து அது வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுல தான் இருக்குது டெக்னிக். அந்த நாரெல்லாம் ப்ராப்பராக எடுக்கணும். இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மேடம், சோம்பேறித்தனம் பட்டு அதை அப்படியே ஒரு மாதிரி மேலாக ஒர்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நெக்ஸ்ட் லெவல் இமீடியட்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ண மாட்டாங்க. உடனே வந்து குக்கிங் ப்ராசஸ் போகிறாங்க. நிறைய பேர் பண்ணுற ஒரு தவறு வந்து அதுதான். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த நாரெல்லாம் தெளிவாக எடுத்து எந்த அளவுக்கு ப்ராப்பர் ஃபைனல் கண்டென்ட்டோ அதை மட்டும் குக்கிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நீங்கள் ஒரு நல்ல அம்மான்றது தெரியுது. வாழைத்தண்டு குழந்தைக்கு எப்படி க்ளீன் பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆரோக்கியமான ஃபுட். தொடர்ந்து உங்கள் குழந்தைக்கு அந்த சாப்பாடை கொடுங்க. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ மேம். வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் பானு. பானு, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திண்டிவனம். ஓகே பானு, என்ன டவுட் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? நாங்கள் மஷ்ரூம் வந்து டீப் ஃப்ரை பண்ணாக்கா உள்ள அப்படியே மாய்ஸ்சர் அப்படியே இருக்குது. ஓகே, அது எப்படி அந்த நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணீங்க பானு, தெரிஞ்சுக்கலாங்களா? நார்மலாக சில்லி பவுடர், இது கரம் மசாலா, சரிங்க, மைதா, ஓகே, கார்ன்ஃப்ளவர். ம் சரி, ஓகே. அதை வந்து நீங்கள் அதை பேட்டராக பண்ணிவிட்டு பண்ணும்போது மாய்ஸ்சர் இருக்குங்களா? ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுங்கள். மைதா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டருக்கும் மிக்ஸ் பண்ணலாம், புரியுதுங்களா? மைதா வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில்லி சிக்கன்லாம் பண்ணோம்னா நாங்கள் வந்து மைதா யூஸ் பண்ணி தான் வந்து பேட்டர் அது வந்து ஃப்ரை பண்ணுவோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிறிஸ்பி வெஜிடபிள்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அவுட்புட் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மைதா வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ச் தான், ஓகேங்களா, மாவு தான். அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது மேபி உங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட் மேட்ச் ஆகலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ. ஹலோ. ஹாய், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம். ஹலோ. ஹலோ, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேமா? டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, சரியா? மேடம். ஓகே. அம்சவல்லி. அம்சவல்லி, எங்கேருந்து கால் பண்றீங்க? கிருஷ்ணராயபுரம் தாலுகா லட்சுமணம்பட்டிங்க மேடம். ஓகே அம்சவல்லி, நீங்க எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 17 வருஷமா சமைச்சிட்டு இருக்கோம். 17 வருஷமாவா? ஓகே, எது சூப்பரா சமைப்பீங்க? மேடம் எங்களுக்கு தக்காளி சாப்பாடு தான் மெயினா பிடிக்கும் மேடம், குழந்தைங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஓகே, தக்காளி சாப்பாடு தான் பெஸ்டா செய்வாங்க அம்சவல்லி அப்படின்னா? ஆமாங்க மேடம். ஓகே, இப்போ என்ன டவுட் அம்சவல்லி உங்களுக்கு? மேடம் இந்த கொழாப்புட்டு செய்யறங்களேங்க மேடம், அது பதமா பக்குவமா வர மாட்டேங்குதுங்க மேடம், அதான் கேட்கலான்னு. கொழாப்புட்டு வந்து நான் ஐ திங்க் ஸோ நேற்றே ஒருத்தங்க கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அது வந்து ஒரு டீட்டெயில் ரெசிபிமா. அதை வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறதுங்கிறது ஒரு ப்ராசஸ்ஸு. நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதோட 3 ப்ராசஸில் தான் அதை குக் பண்ணணும். அந்த 3 ப்ராசஸோட டீட்டெயில் கிளாரிட்டி வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. கொழாப்புட்டை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக செய்யணும் கொழாப்புட்னா கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயிலான ரெசிபி சப்போர்ட் கிடைக்கும். இதே போல் அடுத்த காலம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். சமையலை பத்தி பல விஷயங்கள் நம்ம ஷோல பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். ஷெஃப் ஆயிலை பத்தி பேசிட்டு இருக்கோம். பொதுவா ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கோகனட் ஆயில் தான் செட் ஆகும்வாங்க, ரீஃபைண்ட் ஆயில், அப்படி ஒரு சில ஃபேமிலிக்கு ஒரு சில ஆயில் செட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு ஹோட்டல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில்ல ஃபுட்ஸ் சமைப்பாங்க. சோ உங்க இன்ஸ்டியூட்ல நீங்க என்ன மாதிரியான ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க? நல்ல கேள்வி. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து இட்ஸ் அண்ட் ஃபேட், நார்மலாக குக்கிங் யூஸ் பண்ணுற ஒரு அடிப்படையான ஒரு விஷயந்தான். அது வந்து என்ன மாதிரி ரெசிபீஸ்க்கு என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் ஃபுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரிஃபைன்டு ஆயில் வந்து நம்ம ஃபேட்டாக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில பாயசம்லாம் பண்ணுறோன்னா கீ யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இட்டாலியன் ஃபுட்ஸ் நம்ம பண்ணுறோன்னா ஆலிவ் ஆயில் வந்து நாங்கள் பேஸாக எடுத்துப்போம். ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல குணங்கள் இருக்குது அதில், அதனால் ஆலிவ் ஆயிலை வந்து நாங்கள் வந்து இட்டாலியன் ஃபுட்ஸுக்கு எடுத்துவோம். இப்போ நான் கேரளா குசினை வந்து நான் குக் பண்ணுறோம், ஒரு ப்ராக்டிகல்ஸ் எடுக்கிறோம் காலேஜில் அப்படின்னா அதுக்கு கோகனட் ஆயில் தான் எங்களுக்கு ஒரு முக்கியமாக இருக்கும். ரிஃபைண்ட் ஆயில் எங்கள் கிளாஸில் அந்த லேபில் இருக்கவே இருக்காது, ஃபுல்லாக கோகனட் ஆயில் பேஸ்ட் குக்கிங்காக தான் இருக்கும்.
ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில், எந்தெந்த ஃபுட்டுக்கு என்னென்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஷெஃப் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் ஜெயஸ்ரீ சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே ஜெயஸ்ரீ, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை ஒர்க்கிங்கா இல்லை கல்யாணம் ஆகலையா? இல்லை, இல்லை, அன்மேரிட். அன்மேரிடா? சமைப்பீங்களா? சமைப்பேன். எது சூப்பராக சமைப்பீங்க ஜெயஸ்ரீ? சைனீஸ் டிஷ்ஷஸ் அந்த மாதிரி. சைனீஸ் டிஷ் ரொம்ப பெரிய ஆளா இருப்பீங்க போல இருக்கு. டிஃப்ரெண்ட் கான்டினென்டல் ஃபுட்லாம் சொல்றீங்க. என்ன டவுட் கேட்க போறீங்க இப்போ? டோக்லா பேட்டர் எப்படி சாஃப்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது? டோக்லா, எனக்கும் டோக்லா ரொம்ப பிடிக்கும். ரெசிபி சொல்லிடுங்க. டோக்லா மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் இதுதான் கடலை மாவு, பேசன் ஃப்ளாரில் தான் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டோக்லா வந்து 2 ப்ராசஸ் ஆஃப் டோக்லா இருக்குது. அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பரான ரெசிபீஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டிடியூட்டில் வாங்கிக்கலாம். இட்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டோக்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சமாக வந்து சோடா மாவு ஆட் பண்ணுவாங்க அந்த பேட்டரில். அது வந்து ஸ்டீம்டு ஃபுட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரொம்ப நியூட்ரிஷியஸான ஃபுட்டு. டோக்லா பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப பிடிக்கும். அதோட டீட்டெயில் சப்போர்ட் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, டோக்லாவோட ஃபேன்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டோக்லா நீங்கள் சூப்பராக சமைக்கணும்னா கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயிலான ரெசிபி உங்களுக்கு இன்ஸ்டியூட்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் சுகந்திங்க. சுகந்தி, நீங்கள் நல்லா சமைப்பீங்களா இல்லை நல்லா சாப்பிடுவீங்களா? ரெண்டுமே. எது சூப்பராக சமைப்பீங்க, எது சூப்பராக சாப்பிடுவீங்க? தேங்காய் பால் எடுத்து புலாவ் செய்வேங்க. ஓகே, சாப்பிட்றது பிரியாணி செய்வோம். பிரியாணி. ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? எனக்கு ஸ்வீட் குழி பணியாரம் எப்படி செய்யணும்னு கொஞ்சம் சொன்னா. ஸ்வீட் குழி பணியாரம். ஸ்வீட் குழி பணியாரம் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோமா, அதுக்கான ரெசிபீஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸ்வீட் குழி பணியாரம் வந்து உங்களுக்கு வந்து பேட்டர் தான், வெல்லம் யூஸ் பண்ணலாம் அதுக்கு, அதோட இன்னொரு ரெசிபி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிலே இன்னொரு 3 மெத்தட்ஸ் ஆஃப் குழி பணியாரம் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டாக பண்ணலாம், காரமாக பண்ணலாம். உங்களுக்கு வந்து பேட்டரோட மிக்சிங் தெரியணும். ப்ளஸ் வந்து அதோட இன்னோவேஷன்ஸ் வந்து க்ரியேட்டிவிட்டி நீங்கள் என்ன வந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த குழி பணியாரத்துக்கு வந்து அந்த இப்போ டேட்ஸ் வச்சு நீங்கள் குழி பணியாரம் பண்ணலாம். இப்போ டேட்ஸ் குழி பணியாரம்னு வந்துடும். அந்த ரெசிபீஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன், நாங்கள் வேலூர்லேருந்து பேசுகிறோம். உங்க பேருமா? ஷீலா. ஷீலா, என்ன டவுட் கேட்க போறீங்க ஷீலா? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து நீங்கள் ரொம்ப சைனீஸ் ஃபுட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்களோ? கண்டிப்பாக பசங்களுக்காக. ஓ, பசங்களுக்காக. நார்மலாக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் வருமா, வீட்டில் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் குக் பண்ணுவீங்களா? இல்லை, நம்ம நார்மல் ஸ்டைலே சொல்லுவீங்க. நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம், எப்படி ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குக்குடு சிக்கன், வெந்த சிக்கன் வந்து நீங்கள் வந்து போன்லெஸ் பண்ணி வச்சுக்கணும். குக்குடு சிக்கன் வந்து எப்படி எடுக்கணும்னா நார்மலாக ஃப்ரைட் சிக்கன் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துடக்கூடாது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஒரு நார்மல் ஃப்ரெஷ் சிக்கனை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த சிக்கன் அதில் போட்டு அதை நீங்கள் கொதிக்க விட்டு தனியாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கனாலே வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் சிக்கன் குக் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அந்த வெந்த சிக்கனை எடுத்துகிட்டு கொஞ்சம் நீங்கள் போன்லெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸை வந்து நீங்கள் வேக வச்சு தனியாக நீங்கள் ஆற வச்சுக்கணும். பேனில் வந்து கொஞ்சம் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணால் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணுங்கள். போன்லெஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நல்லா சாத்தே பண்ணிவிட்டு கொஞ்சமாக ட்ராப் ஆஃப் சோயா சாஸு, அஜினமோட்டோ, சால்ட்டு, ஒயிட் பெப்பர் பவுடர். சைனீஸ் ஃபுட்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒயிட் பெப்பர் பவுடர் தான் போடணும். பிளாக் பெப்பர் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் வந்து நீங்கள் எக் ஆட் பண்ணலாம். அதை நீங்கள் சிக்கன் போடும்போதே எக்கு நீங்கள் உடச்சி ஊற்றிட்டிங்கன்னா அது நல்லா பொடி மாஸ் மாதிரி அறியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரைஸ் போடணும். நீங்கள் ஃபைனலாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு சால்ட் செக் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்மா. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்னு எடுத்துக்கிட்டாலே கடையில் போய் வாங்கி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அது ஹைஜீனிக்காக இருக்குமா, என்னென்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டிருப்பாங்கன்னு பல பேருக்கு பல விதமான டவுட் இருக்கும். அந்த டவுட்லாம் எனக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த காலரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, வணக்கம் சார், லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இல்ல ஃப்ரைட் ரைஸ் செய்யறதா கேட்ட, வேற ஒண்ணு அதுதான். அதான் கேட்டுட்டீங்களா முன்னாடி காலர் என்ன சொன்னாங்கன்னு இப்பதான் பேசணும் சார். சரிங்க, செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க சார். சரி சார். சரி சார், உங்க பேரு சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். டவுட் தான் கேட்கல, உங்க பேரு எந்த ஊர்னாலும் சொல்லுங்க. கருணாகரன், ராயபுரங்க. ஓகே கருணாகரன், நீங்க வீட்ல சமைப்பீங்களா? சமைப்பீங்களா நீங்க? உங்க ஒய்ஃப் தான் சமைப்பாங்க. அவங்க பேசுறதுக்கு கொஞ்சம் இது பண்றாங்க, அதுதான். அவங்க கொஞ்சம் கூச்சப்பட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்காக நீங்க கேட்டிருக்கீங்களா சார்? நெக்ஸ்ட் டைம் டிஃபரெண்டான ஏதாவது டவுட் கேளுங்க, கண்டிப்பா ஷெஃப் கிளியர் பண்ணுவாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்.
ஒரே கால்ல 2 மாங்கான்ற மாதிரி ஒரு காலர் கேட்ட டவுட்டே 2 காலருக்கு சரியாயிடுச்சு. என் பார்த்துட்டு இருந்த பல பேருக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஷெஃப், ஆயிலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு குசினுக்கு ஒவ்வொரு மாதிரியான ஆயில்ஸ் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. கோகனட் ஆயில் பல பேருக்கு பிடிச்சிருக்கும். பட் விஷயம் என்னன்னா, கோகனட்னாலே கொஞ்சம் கோகனட் பேஸ்ட் அதிகமா ஆட் பண்ணிட்டாலோ, கோகனட் புலாவ் அது மாதிரி செஞ்சாலோ ஃபேட் கண்டென்ட் அதிகமா இருக்குமா? கோகனட் ஆயில் எப்படி சாப்பிடலாம், எப்படி சமைக்கலாம், பல விதமான டவுட்ஸ் இருக்கும். அதை பத்தி சொல்லுங்க. கோகனட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க விஷயம் தான். கொப்பரையில் தான் எடுப்பாங்க. கோகனட் ஆயில் வந்து ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கொப்பரையை வந்து ஃபஸ்ட்டு பவுடர் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து மிஷினில் போட்டு ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ரிஃபைன் பண்ணி தான் ஆயில் எடுப்பாங்க. அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூர் ஆயில். ஃபஸ்ட்டு எடுக்கிற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூர் ஆயில். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறோம், அந்த குக்கிங்க்கு வந்து நிறையா ஆயில்ஸ் ஆட் பண்ணக்கூடாது, மினிமம் ஃபேட் ஆட் பண்ணுங்கள், எக்ஸஸ் ஃபேட் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட உடலுக்கு தான் அது ஆரோக்கியம் இல்லாத விஷயமா ஆகிடும் அப்படின்னு. அது மாதிரி கேரளைட் ஃபுட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கண்டென்ட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, என்ன கண்டென்ட் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு நம்ம பண்ணுறோம் அதுக்கு தக்கன நம்ம ஆயில் ஆட் பண்ணுறது வந்து அட்வைசபிள். ஓகே, நிறைய பேர் நிறைய விதமான குக்கிங் டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். நம்ம ஷோல இப்போ சின்ன கமர்ஷியல் பிரேக் வருது. அது தொடர்ந்து பல பேர் கால் பண்ணி பல விதமான டவுட்ஸ் கேட்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். நிறைய குக்கிங் டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த காலரும் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேரு எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் ரேவதி, சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே ரேவதி, இன்னைக்கு லஞ்ச் என்ன? லஞ்சா? சிக்கன் ஃப்ரை. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்? இல்ல சிக்கன் ஃப்ரையும் ரசமும். ரசம் சிக்கன் ஃப்ரை நல்ல காம்பினேஷன் தான். ஒன்று சூப்பராக இருக்கும், ஒன்று அப்படியே சட்டிலாக சாப்பிட்ற மாதிரி. இன்னைக்கு என்ன டிப்ஸ் கேட்க போறீங்க? கேஎஃப்சி சிக்கன் மாதிரி ஃப்ரை பண்றது எப்படின்னு கேட்கணும். கேஎஃப்சி சிக்கன் மாதிரி ட்ரை பண்ணுமா? கேஎஃப்சி சிக்கன் வந்து இட்ஸ் மேட் அவுட் ஆஃப் மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் காம்பினேஷனு ப்ளஸ் ஸ்பைசஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அவங்க வந்து அதோட சிக்னேச்சர் ரெசிபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரெசிபீஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ரெசிபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். அதை நான் இது வந்து மீடியாங்கிறதுனால நான் அஃபிஷியலாக டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டீங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேரு எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் முகமது அலிமா, நான் கும்பகோணத்துலேருந்து பேசுறேன். ஓகே சார், நீங்க சமைப்பீங்களா வீட்டில்? வீட்டில் இப்போ சமைக்கிறத விட நான் வெளியில, நான் சவுதியில் இருக்கிறேம்மா. அங்கே நிறைய நான் இண்டிவிஜுவலாக இருக்கிறதுலாம் நான் தான் சொந்தமாக சமைச்சிக்கணும் எனக்கு. அப்படியா சார்? என்ன டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிடுவீங்க? இல்லை வாரத்தில் ஒரு நாள் இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமாக நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணும்னா என்ன சமைப்பீங்க? இல்லை, நம்ம ஊர் சாப்பாடோட எனக்கு டேஸ்ட் அந்த ஊர் சாப்பாடு நல்லா இருக்கும். அதில் ஒரு சில டவுட் நான் அவங்ககிட்ட கேட்கறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். ஓகே சார், தாராளமாக கேட்கலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார், கேட்டுட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, அங்காவது இந்த சிக்கன் இருக்கு தெரியுங்களா? ஆமாம். அந்த சிக்கன் வந்து அவங்க வந்து இது மாதிரி இந்த மசாலா கிசாலாம் போட்டு ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. சரிங்க. அதாவது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் உங்களுக்கு இதை இன்னும் நல்ல டீட்டெயிலாக சொல்லணும்னாக்கா, இந்த நம்ம அரிசி மாவு அப்படியே நல்லா பிசைஞ்சு அப்படியே ரோல் பண்ணி வச்சு துண்டு துண்டா அப்படியே கட் பண்ணோம்னு வச்சுங்களேன். அது எவ்வளவு பீஸ் அது கையில எடுத்தோம்னா ஒரு எவ்வளவு கையில வச்சு எடுக்கிறோமோ ஓகே அந்த பொசிஷன் தான் சிக்கன் வரும். ஓகே. அந்த அளவுக்கு அதை கொண்டு வந்து, அதாவது மேல ஜாஸ்தி ஒன்றும் அவங்க மசாலா எதுவுமே இருக்காது. சிக்கன், அதாவது சிக்கன் என்ன கலர்ல இருக்கோ அந்த கலருக்கு தான் இருக்கும். ஓகே. ஆனா அவங்க நம்ம என்ன பிளேவருக்கு சொல்றோமோ அந்த பிளேவருக்கு அதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. நம்ம என்ன டேஸ்ட் சொல்றோமோ அந்த டேஸ்ட்டுக்கு. ஓகே, புரியுது. சில பேருக்கு சிக்கன் அதாவது காரம் பிடிக்கும், சில பேருக்கு புளிப்பு பிடிக்கும். ஓகே. இந்த மாதிரி நீங்க என்ன டேஸ்ட் என்ன பிளேவர் நீங்க லைக் பண்றீங்களோ அதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. சார் நீங்கள் சொல்கிறது புரியுது சார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் குக்கிங் சார், சரிங்களா? இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஷெஃப்ஸ் ஆன் கெஸ்ட் ஆன் சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கெஸ்ட் சாய்ஸில் வந்து லைவாக பேசிக்காக ஒரு சிக்கன் எப்படி வந்து ஓவர் குக் பண்ணாதா மசாலா பண்ணாதா ஜென்ரலாக அவங்க பண்ணுவாங்க. லைவாக வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸை வந்து ரெடியாக வந்து மிசம்பிளான்னு சொல்லுவாங்க. அந்த மிசம்பிளாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கெஸ்ட்டோட சாய்ஸுக்கு வந்து இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் சாக்லேட் சாஸ் வேணும், அடுத்து வெனிலா சாஸ் வேணும், அந்த மாதிரி கேட்குறோம். நம்ம நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட் ஆன் சாய்ஸ் நம்ம வந்து ஐஸ்கிரீம் மேலே கேட்குறோம். அந்த மாதிரி குக்கிங் மெத்தடாலஜியே வந்து பார்த்திங்கன்னா லைவாக ஆன் த ஸ்பாட் குக் பண்ணுவாங்க. அந்த கெஸ்ட்டோட சாய்ஸு ஸ்பைசி வேணால் ஸ்பைசி, அவங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு வேணால் புளிப்பு, அந்த மாதிரி சில விஷயம் வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு சிக்கன் கேட்பாங்க. கெஸ்ட் ஆன் சாய்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டைலில் நீங்கள் பேசுகிறீங்க சார். அது பேஸ்ட் ஆன் அந்த ஷெஃப்பை பொறுத்து கெஸ்ட்டோட
எதிர்பார்ப்பை பொறுத்து பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் சார் நீங்கள் கேட்குறது. நன்றி சார் கால் பண்றதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் நீங்க கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த காலரும் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ வணக்கம் மேடம், நாங்க சென்னையிலேருந்து சரிதா பேசுறோம் மேடம். ஓகே சரிதா, நீங்க நல்லா சமைப்பீங்களா, நல்லா சாப்பிடுவீங்களா? நல்லா சமைப்போம். நல்லா சமைப்பீங்களா? என்ன பெஸ்ட்டாக சமைப்பீங்க? வெஜ் நான் ரெண்டுமே நல்லா சமைப்போம் மேடம். ரெண்டுமே? அப்படின்னா சூப்பராக சமைப்பீங்க. இப்போ என்ன டவுட் கேட்குறீங்க? இப்போ கல்யாண பூசணிக்காய் அல்வா வந்து லேட்டஸ்டா பண்ணினோம், சரியா வரல, அதான் சரி டவுட் கேட்கலான்ட்டு. ஓகே, கல்யாண பூசணிக்காய் அல்வா. பூசணிக்காய் அல்வா வந்து பார்த்தீங்கன்னாம்மா, நீங்கள் வந்து அந்த பூசணிக்காய் வந்து நல்ல ஒரு இலை பூசணிக்காவாக பார்த்து செலக்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிரேட் பண்ணணும். நிறைய பேர் வந்து அதை வந்து பெருசாக கிரேட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஃபைன் கிரேட்டர் சொல்லுவாங்க. அந்த ஃபைன் கிரேட்டரில் நீங்கள் திருவுனீங்கன்னா தான் அந்த ஹல்வா வந்து நம்ம சுகரில் போட்டு பண்ணும்போது அது இருக்கிற இடமே தெரியாது. அந்த சுவை மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக ஹல்வா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறீங்க, கிரேட்டட் வெஜிடபிள்ஸ்னால் ஒரு கப் ஆஃப் சுகர் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இல்லை 1.5 கப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப தித்திப்பு சாப்பிட்றவங்க. பட் ஆனால் ஒரு கப்பு வந்து நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து அந்த பூசணிக்காய் வந்து நீங்கள் போட்டு குக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து தண்ணி ஊசூட் ஆகும். அந்த தண்ணி வர ஸ்டேஜில் வந்து நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணணும். நீங்கள் அதை கிண்டும் போதே நான் பூசணிக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டான ஒரு வெஜிடபிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வேணும்னா ஆட் பண்ணலாம். இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஆரஞ்சு ரெட் கலர் ஆட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து இல்லைனா வெறும் லைட் எல்லோயிஷ் கலர் ஆட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பூசணிக்காய் அல்வா வந்து கலரே ஆட் பண்ணால் அதை அப்படியே விடுவாங்க, அந்த கல்கண்டு கேசரி மாதிரி. அது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கற்பனை திறன், யார் வீட்டில் வந்து குக் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ப்ளஸ் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம். நல்லா அந்த தளதளன்னு அந்த நெய் அதில் பூசணிக்காய் அல்வாவில் இருக்கும்போது தான் ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே, பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யறதுன்னு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க. முக்கியமான குறிப்பு என்ன ஷெஃப் சொல்லியிருக்காருன்னா, பெருசாக துருக்கிடாதீங்க, சின்னதாக மெலிசா துருக்கி எடுங்க. அப்பதான் நல்லா பிளெண்டாக இருக்கும் அல்வா. அப்பதான் டேஸ்ட்டாக வாயில போட்டு உருகி உள்ள போகிற அளவுக்கு அல்வா இருக்கிற இடமே தெரியாது, இடமே தெரியாத அளவுக்கு அல்வா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? வணக்கங்க, நான் திருச்சியில இருந்து கதீஜா பேசுறேன். ஓகேமா, என்னமா சந்தேகம்? பனானால ஏதாவது ஒரு டிஷ்ஷஸ் எனக்கு வேணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு இப்போ வந்து எக்ஸாம் டைமா இருக்கு. பனானா கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ்ஷு நீங்க சொல்லணும். அப்பதான். ஓகே, பனானா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு டிஷ்ஷு தான். பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பனானா வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி கேட்குறீங்களா மேடம்? நீங்கள் ஒரு டெசர்ட் மாதிரி கேட்குறீங்களா மேடம்? சாலட் மாதிரி கேட்குறீங்க? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரு 2-3 டிஷ்ஷஸ் வேணும் எனக்கு அந்த பனானாலியே. 2-3 டிஷ்ஷஸ் நீங்கள் காலேஜில் தான் கேட்கணும். நான் இப்போ ஒரே ஒரு டிஷ்ஷஸ் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். பனானா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாலட் ஃபார்மில் பண்ணலாம். குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பனானாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அந்த மஞ்சள் வாழைப்பழத்தை வந்து நீங்கள் வந்து தோல் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த டைசஸை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு டைசஸை கட் பண்ணிவிட்டு ஃபைன் சாப் ஜிஞ்சரு, ஃபைன் சாப் மின்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாட் மசாலா, சால்ட்டு, வேணும்னா டிசர்விங் அதர் ஃப்ரூட்ஸ் எதாவது வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஹனி ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணி ஒரு பிளாட்டில் அழகாக ப்ரெசென்ட் பண்ணி ஸ்ப்ரிக் ஆஃப் பார்ஸ்லி, ஸ்ப்ரிக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த கொழுந்து இலைன்னு சொல்லுவாங்க, அந்த டிப் ஆஃப் தி லீஃப், அந்த மின்ட்டோட டாப் லீஃப் பார்த்திங்கன்னா அது அழகாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்து கார்னிஷ்க்கு வச்சு அதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹனி ஆட் பண்ணதுனால உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி மோர் எனர்ஜி கண்டென்ட் இதில் இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. எக்ஸாம் டைம் நெருங்கிறதுனால பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷெஃப், இந்த 1/2 மணி நேரம் ஃபுல்லாக நிறைய காலர்ஸ் டிஃப்ரெண்டான டவுட் கேட்டாங்க. எல்லாருமே ரொம்பவே கிளியர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஷெஃப். இந்த 1/2 மணி நேரம் ஃபுல்லாக நிறைய டிஷ்ஷஸ் எப்படிலாம் செய்யறது டிஃப்ரெண்டாக நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.